நாம் உவமைகள் என்கிற தலைப்பில் காரியங்களை பார்த்து வருகிறோம். கர்த்தர் சொன்ன உவமைகள் என்று சொல்லி, கர்த்தர் சொன்ன உவமைகள்னு சொல்லி உவமை நான் என்னன்னு ஆரம்பித்து அவருடைய ஊழிய நாட்களில் ஆரம்பத்திலிருந்து அவர் சொன்ன உவமைகள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து வருகிறோம். கடைசியாக நம்ம பார்த்தது கர்த்தருடைய கடைசி பிரசங்கத்தில் அவர் சொன்ன உவமைகள். கடைசி பிரசங்கம்னு சொல்லும்போது அந்த கடைசி வாரம் இருக்குல்ல, அந்த கடைசி வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் அவர் தேவாலயத்தில் பிரசங்கிக்கும் போது சொன்ன உவமைகள், அதுதான் அவருடைய கடைசி பிரசங்கம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது அந்த தேவாலயத்தில் இருந்து அவர் திரும்ப வெளியே போயிட்டு ஒலிவ மலையில் சீஷர்களோட தனித்து இருக்கும்போது சீஷர்களுக்கு உபதேசமாய் நிறைய காரியம் சொன்னார். அப்படி சொல்லும்போது சில உவமைகளை சொன்னார். இதுதான் கர்த்தர் சொன்ன உவமைகளினுடைய நிறைவு பகுதி. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் தேவாலயத்திலிருந்து புறப்படும் போது அவருடைய சீஷன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் தேவாலயத்தினுடைய கல்லுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி அவைகளுடைய காரியங்களை அவருக்கு அவன் காண்பிக்கும் போது ஆண்டவர் தேவாலயத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த கல் ஒன்று மேலே ஒன்று இல்லாதபடிக்கு இடிக்கப்பட போகிற நாள் ஒன்று வருதுன்னு சொல்லி சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு அவங்க தேவாலயத்தை விட்டு புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டு இதுக்கு வந்துடுறாங்க, என்ன சொல்கிறது, ஒலிவ மலைக்கு வந்துடுறாங்க. அவங்க தங்குறது ஒலிவ மலையில் தான். பகலில் இங்கே பிரசங்கம் பண்ணுறார், ராத்திரி தங்குறது ஒலிவ மலையில். ஸோ ஒலிவ மலையில் அவங்க இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கும், இவைகள் இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி அவரிடத்துல கேட்குறாங்க. அப்போது கர்த்தர் கடைசியில் நடக்க போகிற சம்பவங்கள் என்ன, அதற்கு அடையாளங்கள் என்னன்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்கிறார். யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீங்க. கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் புறப்பட்டு போகாதீங்க. என் நாமத்து நிமித்தம் நிறைய பேர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற அந்த முடிவுக்குண்டான அடையாளமாய் அவர் காண்பித்து அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகணும்னு சொல்லும்போது அதுக்கு சில உவமைகளை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த உவமைகள் தான் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29, 30, 31 வசனத்தில் கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறார். லூக்கா 21, 29 இருந்து அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இவைகள் எப்போ சம்பவிக்கும், இதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கும் போது அது என்ன காலம்னு சொல்கிறீங்க, வசந்த காலம்னு சொல்கிறீங்க. ஸோ இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு அறியுங்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ஓமையை ரொம்ப, அதாவது அர்த்தம் திரித்து சொல்லப்படுகிற உவமைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு உவமை. ஏன்னு சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32, 33 லூக்கா சொல்லுகிற இதே காரியத்தை மத்தேயு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம கவனிக்கணும். மத்தேயு 24, 32, 33 அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். மார்க்கு 13வது அதிகாரம் 28, 29 வசனங்களில், மார்க்கு 13, 28, 29 வசனங்களில் அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
என்ன டிஃப்ரென்ஸு இந்த ரெண்டு பேர் சொல்கிறதுக்கும் லூக்கா சொல்கிறதுக்கும் என்று சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேர் அத்தி மரத்தை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. லூக்கா அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது மத்தேயும் மார்க்கும் சொல்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படுது. என்னன்னு சொன்னால், அத்தி மரம் என்கிறது இஸ்ரவேல் என்கிற தேசத்தினுடைய அரசியல் வாழ்வை பற்றின ஒரு அடையாளம் என்று சொல்லி, அது 19 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல்னு ஒரு தேசமே கிடையாது. யூதர்கள் உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் 19ஆவது நூற்றாண்டில் 19 நூற்றாண்டு தாண்டி 20ஆவது நூற்றாண்டில் 1948 முதல் முறையாக இஸ்ரவேல் என்று ஒரு தேசம் உருவாகிறது. யூதர்கள் எல்லாம் அங்கே கூடி வராங்க. ஸோ யூதர்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அரசியல் வாழ்வு துளிர்க்கிறதை கண்டவுடனே கடந்த 75 வருஷமாக ஒரு போதனை இருக்குது. அந்த போதனை என்னன்னு சொன்னால், அத்தி மரம் துளிர்க்குது, அதனால் அவர் வாசல் அருகே வந்துட்டாருன்னு இது அடையாளம் என்று சொல்லி அதை அடையாளமாக கொடுத்துட்டு 75 வருஷமாக எல்லாருமே போதித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது சுவிசேஷங்கள் நம்ம எடுத்து படிக்கும்போது, சுவிசேஷங்கள் அது ஒரு தனி இலக்கிய நடை. என்னன்னு, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் பற்றின சம்பவங்களை கண்டவர்களும் அதை கேட்டு ஆராய்ந்தவர்களும் சாட்சியாய் எழுதுகிறது பேர் தான் சுவிசேஷ புஸ்தகம். இப்போ மத்தேயுவும் யோவானும் கண்டதை சொல்கிறாங்க, மார்க்கும் லூக்காவும் கேட்டு அவங்க ஆராய்ந்ததை எழுதுகிறாங்க. இப்போ இந்த 4 பேர் அந்த நடந்த சம்பவத்திற்கு சாட்சிகளாக எழுதுகிறாங்க. ஒரு சம்பவத்தை 2-3 சாட்சிகள், 2 சாட்சி இல்லாமல் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த சம்பவத்துக்கு கர்த்தர் 4 சாட்சி கொடுக்குறார். 4 சாட்சிகள் காரியம் சொல்லும்போது நாம் ஒரு சாட்சியினுடைய வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம ஒரு டெசிஷனுக்குள்ளே வரக்கூடாது. மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போது மத்தேயு சொல்கிறது மட்டும் எடுக்க முடியாது, மத்தேயும் மார்க்கும் சொல்கிறது மட்டும் எடுக்க முடியாது, லூக்கா சொல்கிறதையும் சேர்த்து எடுக்கணும். அப்போ 3 பேர் சொல்கிறதையும் சேர்த்து எடுத்தோம்னா அத்தி மரம் மட்டும் இல்லை, அத்தி மரமும் மற்ற எல்லா மரங்களும்னு வருது. இப்போ அத்தி மரம் இஸ்ரவேல் என்கிற தேசத்தினுடைய அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மற்றெல்லா மரங்களுக்கு என்ன சொல்ல? அந்த சென்டென்ஸ் இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த வியாக்கியானம் அடிபட்டு போயிடும். ஸோ கர்த்தர் அத்தி மரத்தை பற்றி மட்டும் சொல்லலை, அத்தி மரமும் மற்றெல்லா மரங்களையும் பற்றி பேசுகிறார். ஸோ இன் ஜென்ரல் சென்ஸ், ஒரு மரம் துளிர்க்குதுன்னு சொன்னால் அது என்ன காலம்? வசந்த காலம். மரத்துலேருந்து இலையெல்லாம் உதிருதுன்னா என்ன அர்த்தம்? அது இலை உதிர் காலம். ஸோ நம்ம என்ன காலம்ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம்? மரம் துளிர்க்குதா அல்லது இலை உதிர்தான்றதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சீசனை நீங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? இந்த மரத்தினுடைய இது சேஞ்சை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி இத்தனை அடையாளங்களை அவர் கொடுக்குறார். யுத்தத்தை பற்றி கேள்விப்படுவீங்க, யுத்த செய்திகளை கேள்விப்படுவீங்க, பூமி அதிர்ச்சியை பற்றி கேள்விப்படுவீங்க, எல்லாம் சொல்லிகிட்டே வரார். இவைகளெல்லாம் நடக்கும்போது இதோ வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு நீங்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்கிறார். இப்போது கர்த்தருடைய வருகையின் நாள் நமக்கு தெரியாது, நாளிகை நமக்கு தெரியாது. அது கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில், மத்தேயு 25:13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் சொல்கிறார். மார்க் 13:32, மார்க் 13:32, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்க தேவதூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லி அந்த அளவுக்கு அதை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறார். ஸோ நாள் தெரியாது, நாளிகை தெரியாது, ஆனால் அதன் காலத்தை நம்மால் கணிக்க முடியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது அதோ அவர் வாசற்படியிலே வந்தார், அந்த ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்குன்னு சொல்லி நாம் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய வேத மேதைகளால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு இல்லை.
மரம் துளிர்க்கிறத பார்த்தா வசந்த காலம்னு தெரிகிறது, சாதாரண பொது அறிவு என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதுக்கு ஒன்றும் பெரிய டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கர்த்தர் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நடக்கிறத நம்ம பார்க்கும்போது அவருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ளுகிறதும் ஒரு பெரிய மேதாவித்தனம் இல்லை, அது வெறும் பொது அறிவு. கர்த்தர் அந்த டோனில் தான் அதை சொல்கிறார். அத்தி மரமும் மற்றெல்லா மரங்களும் துளிர்க்கிறத நீங்கள் பார்க்கும்போது வசந்த காலம் சமீபத்திற்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதே போல் இவைகளெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கும்போது இதோ வாசல் அருகே வந்திருக்கிறார் அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஓகே, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு கேட்குறாங்க. அது சமீபமாக இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இன்னும் 2 உவமைகள் சொல்கிறார். இப்போ இந்த 2 உவமைகளில் கர்த்தர் நாள் சீக்கிரம் வருமா, நாள் சீக்கிரம் வராதா, இந்த 2 காரியத்தை விளக்குறதுக்கு 2 உவமைகளை அவர் பயன்படுத்துகிறார். நாள் சீக்கிரம் வராது, அவர் வர நாள் செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது வம்பு. ஏன்னு சொல்லி அதுக்குண்டான சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35லிருந்து 48 வரையும். லூக்கா 12:35 வாசிக்கிறேன். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆவது ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், இங்கே தான் ஊமை ஸ்டார்ட் ஆகுது, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அவன் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள்னு சொல்லி அந்த உவமையை முடிகிறார். இப்போ இந்த ஊழியக்காரன் செய்த மிஸ்டேக் என்னது? என் எஜமானன் வர நாள் செல்லும் அப்படின்னு கணக்கு போட்டான். இப்போ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி அவன் அது கணக்கு போட்டு செஞ்ச காரியம் என்னது? எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சான். என்ன தைரியத்தில் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எஜமான் வர நாள் செல்லும், இப்போதைக்கு நான் என் இஷ்டப்படி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் வர்ற காலம் கிட்ட வரும்போது நான் இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம், அப்போ என் மேலே குற்றம் வராமல் நான் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ அவனுடைய கணக்கு மிஸ் ஆகுது. இவன் எதிர்பாராத நேரத்தில் அவனுடைய எஜமான் திரும்பி வந்துறதுனால மாட்டிக்கிறான். ஸோ இவனுடைய மிஸ்டேக், எஜமானன் வர நாள் செல்லும் என்று அவன் நினைத்தது. இப்போ இவனை இங்கே ஆண்டவர் பொல்லாத ஊழியக்காரன் சொல்லலை. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பொல்லாத ஊழியக்காரன்னே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நாள் செல்லும் என்று நினைக்கிறவங்களை ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு? பொல்லாதவர்கள்னு சொல்கிறார்.
இப்போ நம்ம மத்தியில் நாள் செல்லும்னு யாரும் சொல்கிறது இல்லை. மனசில் வேணால் நினைச்சுக்கலாம், நாள் செல்லும் இப்போதைக்கு வரமாட்டாருன்னு மனசில் நினச்சிக்குவாங்க. ஆனால் வாயில் சொன்னாக்க அது அவிசுவாசமான வார்த்தைன்னு யாரும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாள் நாளைக்கு கூட இருக்கலாம், நைட்டு கூட இருக்கலாம்னு சொல்லி ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்குங்கிறத தான் எல்லாருமே சொல்கிற காரியம். இப்போ எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறது என்னன்னு, நாள் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. நாள் செல்லும்னு சொல்கிறது அவிசுவாசம்னு சொல்கிறாங்க. நாள் செல்லாதுன்னு சொல்கிறவங்க உடனே வந்துருவாருன்னு சொல்கிறது விசுவாசம் என்று சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்கிறதும் தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1-13 வரைக்கும், மத்தேயு 25 1-13 வரைக்கும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கு. ஸோ 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. 10 பேருமே மணவாளனை எதிர்கொண்டு போய் வரவேற்கிறதுக்கு தான் ஆயத்தமாகறாங்க. ஆனால் அதில் 5 பேர் மட்டுமே புத்தி உள்ளவர்கள்னு சொல்கிறார், மீதி 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறார். என்ன டிஃப்ரென்ஸா புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும்? புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தீவட்டி இருக்கு, தீவட்டி எரியாமல் இல்லை, எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ தீவட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராவாக கையில் எண்ணெயை கொண்டு போகிறதுனா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தீவட்டியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தீந்து போகிற அளவுக்கு அவர் வர்றதுக்கு லேட் ஆனாலும் மறுபடியும் அதை எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் தேவை. இப்போ இவங்களுடைய கால்குலேஷன் படி ஒருவேளை மணவாளன் வர்றதுக்கு கால தாமதம் ஆகக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கால தாமதம் ஆகக்கூடும்னு யாராவது சொன்னால் அது அவிசுவாசம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கால தாமதம் ஆகக்கூடும்னு நினைக்கிறவங்கள புத்தி உள்ளவர்கள்னு சொல்கிறார். மீதி 5 பேர் தீவட்டி மட்டும் கொண்டு போனாங்களா, எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு போலையாம். அப்போ அவங்க கணக்கு என்னது, காலதாமதம் ஆகாதுன்னு. நம்மளுடைய கணக்குப்படி அவங்க தான் கரெக்டான விசுவாசி. காலதாமதம் ஆகாதுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னு நம்ம அவங்கள கரெக்டான ஆள்னு சொல்லுவோம். கர்த்தர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, புத்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறார். இப்போ கால்குலேஷன் இவங்க போட்ட மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. என்ன நடக்குது, மணவாளன் வர தாமதித்த போதுன்னு இருக்கு. இவங்க எதிர்பார்த்த டைமுக்குள்ளே அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கலை. இவங்க எதிர்பார்த்ததை விட கால தாமதம் ஆகுது. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டி அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விக்கிற இடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்க. நமக்கு காலம் மட்டும்தான் கணிக்க முடியும். ஆனால் எந்த டேட்டுன்னு கன்ஃபார்மாக நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் விழித்திருக்கணும். இப்போ இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் நாள் செல்லக்கூடும், நாள் செல்லாதுன்னு நினைக்கக்கூடாது, நாள் செல்லக்கூடும்னு சொல்லி இவங்க ஆயத்தமாக. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தர் உடனே திரும்பி வரப்போறாருன்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அவர் பரத்துக்கு ஏறி போயிட்டாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடன்னு திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொல்லிட்டு போனார். அதனால் அவங்க உடனே வரப்போறாருன்னு எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், தங்களுடைய சொத்தையே அவங்க விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டாந்து வைக்கிற அளவுக்கு இருந்தது. இனிமேல் எங்களுக்கு எதுக்கு இது, நம்ம தான் போக போகிறோமே ஆண்டவர் கூடன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்தடியெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ முதல் நூற்றாண்டில் அப்படி இருந்தது. அப்புறம் முதல் நூற்றாண்டு முடிகிறதுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு, நம்ம எதிர்பார்த்த டைமில் அவர் வரல, காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நிருபங்களுக்குள்ளே வரும்போது அந்த டீச்சிங் ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் எப்போ வேணாலும் வரலாம், சாயங்காலத்துலேயும் வரலாம், காலையிலையும் வரலாம்,
எந்த டைம்லையும் வரலாம், எப்போ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணுன்ற காரியம். கர்த்தர் இப்போவே தான் வருவேன், தாமதமாக வரமாட்டேன்னு சொல்லலை, சீக்கிரமாக வரேன்னு சொன்னார். ஆனால் நம்மளுடைய கணக்குக்கும் அவருடைய கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது, எவ்வளவு சீக்கிரம்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல, ஆனால் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். எவ்வளவு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு நமக்கு கேல்குலேஷன் கிடையாது. இப்போ முதல் ஓமைப்படி அவர் வர நாள் செல்லும்பா, ஏற்கனவே 2000 வருஷம் ஆச்சு, இப்போதைக்கு வரமாட்டாருன்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமா, கொஞ்சம் லூஸ் ஆகிடும். எப்படி, நாள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு லூஸ் ஆகும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதான். எஜமானன் கல்யாணத்துலேருந்து எப்போ வந்து கதவை தட்டினாலும் திறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஊழியக்காரராக இருக்கணுமா? அப்படி காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அவர் வரும்போது எப்போ வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தோம்னா பாக்கியவான்களாம். அவர் நமக்கு சேவை செய்வார்னு சொல்லியிருக்கு. அவர் அறை கட்டி கொண்டு நம்மளை பந்தி இருக்க சொல்லி நமக்கு சேவை செய்வார்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் நாள் செல்லாதுன்னு நினச்சாங்க. அவங்கள ஆண்டவர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறார். நாள் செல்லும் என்று சொல்லி எதிர்பார்த்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள புத்தி உள்ளவர்கள்னு சொல்கிறார். இன்றைக்கி 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிற நம்மத்தியில் கூட நீ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தனா அடுத்த 20 வருஷத்துக்கு கர்த்தர் வரமாட்டாருன்னு நீ அறிக்கை பண்ணுற, அதனால் நீ ஆயுள் காப்பீட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டனா 10 வருஷம் போடுற இல்லை 15 வருஷம் போடுறேன்னா அப்போ அந்த பீரியட் வரைக்கும் கர்த்தர் வரமாட்டாருன்னு நீನು அறிக்கை பண்ணுகிற. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடக்கூடாது, கர்த்தர் எப்போ வந்தாலும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, விசுவாசமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் உன் வேலை கிடையாது. இந்த புத்தி இல்லாதவங்க செஞ்ச வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, அவர் இப்போ வந்தாலும் நாங்கள் ஆயத்தங்க, அவர் தாமதமாக வந்தாலும் நாங்கள் ஆயத்தம். அதுதான் காரியம். அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தனை நம்ம வீட்டில் வேலைக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீ வேலை செஞ்சுட்டு இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு வெளியே போகிறோம், ஏதோ ஒரு வேலையாக போகிறோம். இப்போ அந்த வேலைக்காரன் என்ன செய்யணும், உண்மை உள்ள வேலைக்காரனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும், கொடுத்த வேலையை அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த வேலைக்காரன் இவர் பேங்க் போகிறேன்னு சொன்னார், பேங்க் இங்கேருந்து இவ்வளவு கிலோமீட்ரு, அவர் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், அப்படின்னா இத்தனை மணிக்கு தான் வருவாருன்னு கணக்கு போட்டு நான் வரேனான்னு எட்டி பார்த்துட்டு வேலை செஞ்சான்னு சொன்னால் அவன் என்ன வேலைக்காரன், அவன் திருட்டு வேலைக்காரன். உண்மையுள்ள வேலைக்காரன் நான் வந்தாலும் வரலனாலும் நான் எப்போ வரேன்னு கூட அவனுக்கு தெரியாது, கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுலையே கவனம் இருக்கும். கர்த்தர் வரும்போது ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் கையில் கொடுத்துருக்க வேலையை செய்கிறதுல தான் கவனம் இருக்குமோ ஒழிய அவர் எப்போ வருவார்னு கணக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அப்படி எப்போ வருவார்னு கணக்கு போடுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு ஆண்டவர் 2 ஓமையில் சொல்கிறார். சீக்கிரம் வருவார்னு சொன்னாலும் பிரச்சனை, லேட்டாக தான் வருவார்னு சொன்னாலும் நம்ம வேலை அவர் சீக்கிரம் வருவாரா லேட்டாக வருவாராங்கிறதுல இருக்கக்கூடாது. அவர் எப்பொழுது வந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்கிறது தான் சத்தியம். இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 13:35, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அதனால் நம்ம எப்படி இருக்கணுமா, எப்போவுமே விழிப்பாக இருக்கணும், எப்போவுமே உண்மையாக இருக்கணும். எப்போன்னே தெரியாது. இப்போ ஆண்டவர் வர காரியெல்லாம் விட்டுருங்களேன், நம்முடைய ஆயுசு நாளைய காலையில் காணுவோம்னு நமக்கு கேரண்டியே இல்லை. ரோடை கிராஸ் பண்ணால் கூட அடுத்த பக்கம் நீ உயிரோட போயிடுவோம்னு நிச்சயமே கிடையாது. ஸோ நம்ம மூச்சு விடுறது நிச்சயம் இல்லைன்னு இருக்கும்போது கர்த்தர் வரதை விட்டுருங்க.
நான் உண்மையாக இருக்கிறது எப்படி இருக்கணும்? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்குள்ளே என்னுடைய கணக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைய தினம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு கேரண்டியே கிடையாது. ஸோ ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், என்னைக்கு இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நம்ம எப்போவுமே உண்மையுள்ள வேலைக்காரராக ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்கிறது தான் புத்தியான காரியமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிட்டு இன்னும் 2 உவமை சொல்ல போகிறார். அந்த 2 உவமை தான் கடைசி உவமைகள். அந்த 2 உவமையில் அந்த நாளில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் 11லிருந்து 27 வரைக்கும் உள்ள உவமையில் ஆண்டவர் அன்னைக்கு டேட்டில் என்ன நடக்கும்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஒரு காரியம் சொல்கிறார். லூக்கா 19 11லேருந்து 27 வரைக்கும். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாக இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வரவரும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருந்தான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனும் கடினமுள்ள மனுஷன் என்றும் அறிந்திருந்தாயே, பின்னே ஏன் என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ள இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் ராஜாவாக இராததற்கு மனதில்லாதவர்களாகி என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உவமையில் தன்னுடைய முதல் வருகையையும் தன்னுடைய 2வது வருகையையும் சித்தரிக்கிற உவமையாக இதை காண்பித்து 2வது உவமையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறார். 2ஆம் வருகையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறார். 1ஆம் வருகையில் அவர் இரட்சகராய் வருகிறார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்தார். அப்படி அவர் இரட்சகராய் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக வந்தபோது அவர் தாழ்மையிலே வருகிறார். தாழ்மையில் வந்ததுனால மனுஷன் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். குட்டணும் நினைத்தவன் குட்டுனா, துப்பணும் நினைத்தவன் துப்புனா, யார் வேணும்னா என்ன வேணால் செய்யலாம். அவர் வாய் பேசாமல் எல்லாத்தையும் சகித்து கொண்டார். சிலுவையில் அறைந்தாங்க, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். இது முதல் வருகை. முதல் வருகையில் அவர் வரும்போதே பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவான்னு. ஆனால் ராஜா தான் சொல்கிறார், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு சொல்கிறார். ஆக இங்கே வரும்போது அவர் ராஜாவாக நடமாடலை. அவர் வந்து ரொம்ப தாழ்மையாக இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொல்லி முதல் வருகையில் இருக்கிறார். இந்த உவமையில் அவர் காண்பிக்கிற அந்த மனுஷன் புறப்பட்டு போகும்போது ராஜாவாக இல்லை, அவன் என்னவா இருந்தானா, பிரபுவாய் இருந்தான்னு சொல்லியிருக்கு. பிரபுவாய் இருந்தான்னு சொன்னால் அவன் ராஜா இல்லை. இவனை மாதிரி நிறைய பிரபுக்கள் இருப்பாங்க. இப்போ பிரபுவாய் இருந்தவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி புறப்பட்டு போனான்னு சொல்கிறார். இப்போ கர்த்தரும் இங்கிருந்து போயிருக்கிறார், ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவராய் திரும்ப வரப்போகிறார் இல்லையா? இப்போ அவர் போய் திரும்ப வர்றதுக்குள்ளே கால இடைவெளி இருக்குது. இந்த கால இடைவெளிக்குள்ளே
தன்னுடையவர்களிடத்தில் அவர் சில பொறுப்புகளை கொடுத்துட்டு போனதா சொல்றார். அந்த பிரபு புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சானா, தன் திரவியத்தை தன்னுடைய ஊழியக்கார்ட்ட கொடுத்து இதை வச்சு வியாபாரம் பண்ணி இதை பார்த்துக்கங்கடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறான். காலம் நிறைவேறினப்போ அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். இப்போ இதுக்கிடையில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. என்னது? இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்க எங்களுக்கு மனதில்லைன்னு சொல்ற ஒரு கேங் இருக்கு. கிறிஸ்துவ ராஜாவா எங்களுக்கு இருக்கு மனசில்லைன்னு சொல்ற கேங் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கு. ஸோ கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இங்கிருந்து ஸ்தானாபதிகளை அனுப்புகிறாங்களாம், அவன் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லி. அதையும் மீறி அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவராக திரும்ப வரப்போகிறார். இப்போ ரெண்டாவது தடவை வரும்போது முதல் தடவை வந்த மாதிரி கிடையாது. முதல் தடவை வந்தப்போ ரொம்ப ஒரு தாழ்மை, ஒரு அடக்கம் எல்லாம். ரெண்டாவது தடவை வரும்போது ராஜாவாய் வரப்போகிறார், அதிகாரத்தோடு வரப்போகிறார். ஒருத்தன் கூட சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. இப்போ அந்த சிச்சுவேஷனில் அவர் ராஜாவாய் வந்த உடனே முதல்ல செய்கிற காரியம் என்னன்னு சொல்றார்? நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் வராருன்னு தெரியும். ஆனால் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாலே ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தன்னுடையவர்களை அழைத்து தான் கொடுத்தவைகளை குறித்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார். நியாயம் தீர்க்கிறது பின்னாடி வருது. நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி என்னது? தன்னுடையவர்களை அழைத்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார். நம்ம லூக்கா 12வது அதிகாரம் 48வது வசனம் இப்போ தான் வாசித்தோம். லூக்கா 12:48, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் கணக்கு கேட்குறார். இப்போ இந்த கணக்கில் சிலருடைய கணக்கு சரியாக இருக்குது. சரியாக இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. தமிழ் பைபிளில் தாங்க நல்லதுன்னு இருக்குது. அந்த நல்லதுன்னு இருக்கும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னு இருக்குது தெரியுமா? வெல் டன். கேட்கறதுக்கே எப்படி இருக்கு? வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டட் சர்வெண்ட். அந்த வார்த்தையை வித்தியாசம். வெல் டன்ன்றதுக்கும் வெறும் நல்லதுன்னு சொல்கிறதுக்கும். கணக்கு சரியாக இருக்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணுறார். அப்ரிஷியேட் பண்ணி என்ன செய்கிறார்? அதற்குண்டான பிரதிபலனையும் கொடுக்கிறார். 10 ராத்தில் வச்சு அவன் இதை சம்பாதிச்சானா அவனுக்கு என்ன செய்கிறார்? ஒரு ராத்தில் வச்சு 10 ராத்தில் சம்பாதிச்சானா அவனுக்கு 10 பட்டணங்கள் மேலே அதிகாரம் கொடுக்கிறார். இப்போ இவர் அதிகாரம் பெற்றவராய் வருகிறார். அவருடைய ராஜ்யத்தில் பங்கு கொடுக்கிறார். அந்தந்த அதிகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். ஒருத்தனுடைய கணக்கு டேலி ஆகலை. அவன் பொல்லாத ஊழியக்காரனாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல சோம்பலான ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கு. அவன் பொல்லாதவனும் சோம்பலுமானவனாக இருந்ததுனால இவருக்கு அகென்ஸ்டாக பேசுகிறான். இவர் ராஜாவாக இருக்க மனதில்லைன்னு சொல்கிற கேங்கில் இல்லை, இவர் ராஜாவாக இருக்கணும்னு சொல்கிறவன். ஆனால் இவருக்கு அகென்ஸ்டாக பேசுகிறான். என்னதான்? இவர் வைக்காததை எடுக்கிறவரா, விதைக்காததை அறுக்கிறவரா, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரா, கடின இருதயம் உள்ளவரா. அதனால இவர் மேலே இவருக்கு பயமா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பயம் இருந்ததுன்னா நீ என்ன செஞ்சுருக்கணும்? புதைச்சி வச்சிருக்கூடாது. அது காசுக்காரன்ட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னா என் காசை நான் வட்டியோடு வாங்கியிருப்பேன்னு சொல்லி அவனை தண்டிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தன்னுடையவர்களை தான் அவர் ஃபஸ்ட்டு டீல் பண்ணுறார், கணக்கு கேட்கிறார். கணக்கை கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார்? என் மேல் தங்கள் மேல் ராஜாவாய் இருக்க மனதில்லைன்னு சொன்ன என்னுடைய சத்துருக்களை கொண்டு வந்து என் முன்னாலே வெட்டி போடுங்கள்னு சொல்கிறார். இது நியாய தீர்ப்பு. இது 2வது நடக்க போகிறது. ஸோ கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அன்னைக்கு டேட்டில் நடக்க போகிற காரியம், முதல்ல அவருடையவர்களாகிய நம்மிடத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பவுல் அதை ஞாபகப்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதும்போது 14வது அதிகாரம் 12வது வசனத்தில், ரோமர் 14:12, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இல்லை, நீங்கள் எனக்கு இல்லை, நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஊழியக்கார்ட்ட இல்லை, நம்ம வீட்டுக்கார்ட்ட இல்லை. அவனவன் தன்னை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்.
நிறைய காரியம் நான் ஒத்துக்கலாம், சரி பரவாயில்லைன்னு சொல்லி, நிறைய காரியம் நீங்கள் ஒத்துக்கலாம், சரி பரவாயில்லைன்னு சொல்லி. அவர் ஒத்துக்குவாரான்னு எப்போவுமே செக் பண்ணுங்கள். நம்ம கணக்கு கரெக்டாக இருக்கணும். எப்போ வருவார்னு தெரியாது. எப்போ வந்து கேட்டாலும் நம்ம கணக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம கணக்கு சரியாக இருக்கணும்னா, கணக்கு கொடுக்கணுமேன்ற பயத்தோட நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளையும் நாம் சரியாய் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நமக்கு இங்கே வரவேற்பு இருக்குது, நமக்கு பாராட்டு இருக்குது, இல்லை, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு முன்னாடி இது ஏற்புடையதாக இருக்குமா? நான் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்குமா? அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுதான் காரியமாக இருக்கணும். இந்த ஓட்டம் தான் சரியான ஓட்டமாக இருக்கணும். ஸோ இந்த பயத்தோடு நாம் ஜீவிக்கும்போது, அவரை சந்திக்கும் போது நம்மளுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும். இதை சொல்லிட்டு அடுத்த உவமைக்குள்ளே போகிறார். அந்த உவமையில் நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்னு சொல்லி அடுத்த உவமை சொல்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. மத்தேயு 25 அதிகாரம் 31 46 வரைக்கும். மத்தேயு 25 31 46 வரைக்கும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினோராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறி ஆடையும் வெள்ளாடையும் பிரிக்கிறது கஷ்டமே கிடையாது. தூரத்திலிருந்து பார்த்தாலே தெரியும் இது செம்மறி ஆடு, இது வெள்ளாடுன்னு சொல்லி. ஸோ கர்த்தர் அவருடைய பார்வையில் யார் கரெக்டான ஆள், யார் கரெக்ட் இல்லாத ஆள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலே அவருக்கு தெரியுமா. செம்மறி ஆடையும் வெள்ளாடையும் பிரிக்கிறது போல் அவர் பிரிச்சுறாராம். வலது பக்கத்தில் நிற்கிறது செம்மறி ஆடு, இடது பக்கத்தில் நிற்கிறது வெள்ளாடு. நிறுத்திட்டு அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இடத்துல ஊழியத்தின் போது சொன்னது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி இல்லை. அந்த வியாழக்கிழமை நைட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து போய் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறாருன்னா 2000 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் 2000 வருஷமாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாருன்னு சொல்லி நாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இந்த சென்டென்ஸு அந்த 2000 வருஷத்தை தாண்டி போகிறத பார்க்கிறோம். நமக்காக ஒரு ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்படுதான். அந்த ராஜ்யத்தை பிதாவானவர் எவ்வளவு நாளாக ஆயத்தம் பண்ணுறாரா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுறாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்துன்னா அது எத்தனாயிரம் வருஷம் வருது? குறைஞ்சது 6000 வருஷம். 6 நாளில் உண்டாக்குன இந்த பூமி இவ்வளவு மகிமையானதாக இருந்ததுன்னா 6000 வருஷமாய் உங்களுக்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு ராஜ்யத்தை தேவன் ரெடி பண்ணுறாருன்னா அது எத்தனை மகிமை உள்ளதாக இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏசாயா சொன்னாலும் புரியாதான், ஒருத்தனும் பார்த்ததே கிடையாதான், செவியால் கேட்டதே கிடையாதான், அது உணர்ந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்தின் மகிமை அப்படி இருக்கும். அதை விவரித்து சொல்ல போனால் அது வேறு சப்ஜெக்ட் மாதிரி போகும். கிளியராக தெரிஞ்சுக்கோ, 2000 வருஷம் இல்லை, குறைஞ்சது 6000 வருஷம். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார். சுதந்திரித்து கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் உள்ளவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இதை சொல்லிட்டு இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ இங்கே இந்த நித்திய அக்கினிங்கிறது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட காரியம் இல்லைன்னு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றார். இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டதா? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. தேவனை சேவிக்க இஷ்டமில்லைன்னு சொல்றவங்க பிசாசை சேவிக்கிறவங்களாம் மாறிடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இது இல்லைன்னா அதுதான். ஸோ நீங்கள் அவனோட சேரும்போது அவனுக்கு உண்டான முடிவுன்னு நாமும் பங்கு பெறுகிறோம், அவ்வளோதான் காரியம். ஸோ நீங்கள் பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் தரவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் கட்டப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அப்பொழுது அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். முக்கியமான வார்த்தை, அந்தபடி அவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இந்த நியாய தீர்ப்பு என்கிற அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளுக்கு அப்புறம் வர்ற காலத்துக்கு பேர் நித்திய காலம். நியாய தீர்ப்புக்கு முன்னாடி இருக்கிற காலத்துக்கு பேர் அனித்திய காலம். இப்போ நம்மலாம் இருக்கிறது அனித்திய காலம். நம்ம பார்க்குறது எல்லாம் அனித்தியம். நம்ம சந்தோஷம் எல்லாம் அனித்தியம், நம்மளுடைய துக்கம் எல்லாம் கூட அனித்தியம். எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. ஆனால் நியாய தீர்ப்புன்ற அந்த நாளுக்கு அப்புறம் வருது பாருங்க, அவ்வளவும் நித்தியம். இப்போ அன்பாகவே இருக்கிற கடவுள் நித்திய காலமாக எப்படி ஒருத்தரை அக்கினி கடலில் போடலாம்? அவங்க ஒரு 30-40 வருஷம் தப்பு பண்ணியிருக்காங்க. 30-40 வருஷம் தப்பு பண்ணவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கணும்? 30-40 வருஷம் தான் தண்டனை கொடுக்கணும், அல்லது ஒரு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு கூட வச்சுக்கோங்க. நித்திய காலமாய் தண்டிக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க. அன்பாகவே இருக்கிற கடவுள் அதை எப்படி செய்ய முடியும்னு சொல்லி அவர் செய்யலைங்க. அந்த காலமே நித்திய காலம்தான். நீங்கள் அந்த நித்திய காலத்துக்குள்ளே போகும்போது ஜீவனுக்குள்ளே போனீங்கனாலும் அது என்னது? நித்திய ஜீவன் தான். ஆக்கினைக்குள்ளே போனாலும் அது நித்திய ஆக்கினை தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதை எதை தெரிந்து கொள்கிறோன்னு இங்கேயே தெரிந்து கொள்ளணும். ஸோ அந்த நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அதுக்கு பின்னால் வர்றது நித்திய ஆக்கினையும் நித்திய ஜீவனும் என்கிற 2 நித்தியங்கள் இருக்கு. நித்திய ஜீவன் மிஸ் ஆச்சுன்னா, நித்திய ஆக்கினைக்கு போகாமல் நடுவில் நின்றுக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கிடையாது. அது மிஸ் ஆச்சுன்னா நித்திய ஆக்கினைக்குள்ளே தான் வந்தாகணும். ஸோ நான் நித்திய ஆக்கினைக்குள்ளே போகவே கூடாதுன்னா நான் எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே இவங்க பிரவேசிக்கிறத பற்றி கர்த்தர் சொல்லும்போது எதின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த டெசிஷன் கொடுக்குறார், இவங்களுக்கு எதின் அடிப்படையில் இந்த தண்டனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்கு. என்னன்னா, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி நீதிமான்களை பார்த்து, நான் பசியாக இருந்தப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தப்போ என் தாகத்தை தீர்த்தீங்க. என் வஸ்திரம் இல்லாதப்போ எனக்கு இதை செஞ்சீங்கன்னு அவங்கள நித்திய ஜீவனுக்குள்ளே வர சொல்கிறாரு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறார். ஆனால் அடுத்த குரூப்பை பார்த்து செய்யலை. ஏன் செய்யலையா? மிகவும் சிறியவராகி இந்த சகோதரரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் போனீங்களோ அதை எனக்கே செய்யாமல் போனீங்கன்னு சொல்கிறார். இப்போ தேவன் எப்படி செயல்படுகிறாருன்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா, நீதிமொழிகள் 22:2 ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாகினவர் கர்த்தர்னு இருக்கு. 2 சாரார், ஒருத்தர் ஐஸ்வர்யவான், ஒருத்தர் தரித்திரன். ஐஸ்வர்யவான் வலிமை உள்ளவன், தரித்திரன் பலன் இல்லாதவன்.
அவனுக்காக யாரும் பேச மாட்டாங்க, அவனுடைய நியாயத்தை யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யவானுக்காக ஊரே பேசும் இல்லை, அரசாங்கமே ஐஸ்வர்யவான் பக்கத்தில் தான் நிற்கும். ஸோ இப்போ ஐஸ்வர்யவானும் தரித்திரரும் கர்த்தராலே சிருஷ்டிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சாராரில் கர்த்தர் யார் பக்கமாய் நின்று யாரோட தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 17:5, நீதிமொழிகள் 17:5, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழையால் நீங்கள் அவனை பரியாசம் பண்ணீங்கன்னா அவனால் திருப்பி கூட பதில் சொல்ல முடியாது. அவன் ஏழ்மையில் இருக்கிறான், தரித்திரனாக இருக்கிறான். ஆனால் ஒருவன் துணிகரங்கொண்டு அவனை பரியாசம் பண்ணான்னு சொன்னால் ஆக்சுவலாக யாரை பரியாசம் பண்ணுறானா, அவனை ஏழையாய் ஒருத்தர் உண்டாக்குனார்ல, தரித்திரனாய் ஒருத்தர் உண்டாக்குனார்ல, உண்டாக்குனவரை பரியாசம் பண்ணான், நிந்திக்கிறான். ஸோ கர்த்தர் இவனுக்கு என்ன செய்கிறோமோ அது தனக்கு செஞ்சதா அவர் எப்பவுமே எடுத்துக்கிறத பார்க்குறோம். இன்னும் 19வது அதிகாரம் நீதிமொழிகள் 19:17, நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்துக்கங்க. இவன் இங்கே இருக்கிறதுல லோவஸ்ட் லெவலில் இருக்கிறான், அவர் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறார். இவனுக்கு ஏதாவது செஞ்ச அக்கௌண்ட் அங்கே போகுதான், அவர் பதில் கொடுப்பாராம். அவர் தன்னை அவனோட அப்படியே அடையாளப்படுத்திக்கிட்டு அவன் சார்பில் நின்று எல்லாத்தையும் பார்க்குறாரு. மறுபடியும் நீதிமொழிகள் 22க்கு வந்தோம்னா 22வது அதிகாரம் 22-23 வசனங்களில், நீதிமொழிகள் 22-23, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. அவனுக்கு பலன் கிடையாது, அவன்கிட்ட நீ பிடுங்கினாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்னடா அப்படின்னு சொல்லி தைரியமாக செஞ்சிடாத. ஏழையா இருக்கிறான்னு ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாது. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களை கொள்ளையிடுவார்னு சொல்லலை, அவரை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். அவர் எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னு பார்த்துக்கங்களேன். அவங்ககிட்ட இருந்து நான் காசை தான் பிடுங்கினேன், அப்போ அவர் என்கிட்ட இருந்து காசை பிடுங்கி இன்னொருத்தன் கொடுத்துருந்தாருன்னா பரவாயில்லை, அவர் என்ன செய்கிறாரா, என் உயிரையே எடுத்துருவாராம். ஏன்னா நீ எப்படி அவனுக்கு அதை செய்யலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு தரித்திரர் ஏழ்மையில் உள்ளவங்களோட அந்த மகா பெரிய தேவன் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நாம் சாதாரணமாக பார்க்கும்போது வசதி உள்ளவர்களுக்கு தான் வரவேற்பு, வசதி உள்ளவங்க கூட தான் எல்லாரும் தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது, அவர் இந்த எளிமை உள்ளவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார். நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அங்கே இந்த ஏழைகளுக்கு நீ செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு சாராரை உள்ள கூப்பிடுறார், ஏழைகளுக்கு செய்யலேன்னு சொல்லி ஒரு சாராரை நித்திய ஆக்கினைக்குள்ள அவர் அனுப்புகிறார். இப்போது அங்கே கூட நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்கல, நீங்கள் அவனுக்கு அநியாயம் செஞ்சீங்க, நீங்கள் அவனை நீங்கள் உபதிரவப்படுத்தினீங்க, நீங்கள் அவனுக்கு நிந்திச்சிங்க, அவனை இந்த காரியம் செஞ்சீங்க அந்த காரியம் செஞ்சீங்கன்னு அக்கிரமம் செஞ்சீங்க அநியாயம் செஞ்சீங்கன்னு சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறாரு, அவனுக்கு நீங்கள் நன்மை செஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த செஞ்சிருக்கக்கூடிய நன்மையை செஞ்சிருக்க வேண்டிய நேரத்தில் செய்யலை. அவன் பசியாக இருந்தான், நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் சாப்பாடு கொடுக்கல. வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் வஸ்திரம் கொடுக்கல. அவன் வியாதியாக இருந்தான், நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் விசாரிக்கலை. நீங்கள் செய்யணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன், நீங்கள் செய்யலை. இவங்க அஃபென்சிவாக எதுவும் செய்யலை, ஆனால் செய்ய வேண்டிய நன்மையை செய்யலைன்னு சொல்லி கர்த்தர் தீர்ப்பு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் கர்த்தருடைய கடைசி உவமை. இந்த கடைசி உவமையில் நியாய தீர்ப்பு நாளில் அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறாருன்னு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் சீஷர்களோட தனித்து இருக்கும்போது கடைசியாக வரப்போகிற அந்த சம்பவங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு தன்னுடைய வருகையை குறித்து அவங்க எப்போ ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அத்தி மரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சு, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பற்றி பேச ஆரம்பித்து அப்படியே எப்படி காத்திருக்கணும், டைம் ஆகுமா டைம் ஆகாதா,
எப்படி கணக்கு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும், இந்த கணக்கு பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு 2 உவமை சொல்லிட்டு அப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், எப்படி கணக்கு கேட்க போகிறார், எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், இதுக்கு 2 உவமைகளை சொல்லி அவர் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம வேதத்திலேருந்து கர்த்தர் சொன்ன உவமைகள்லேருந்து கர்த்தருடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி நாம் திரும்பி போகும்போது இந்த சத்தியங்களை நம்ம ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, அதாவது பாரம்பரியமாய் சில காரியங்கள் சொல்லப்படலாம், நம்ம அதையே எப்போ பார்த்தாலும் உண்மைன்னு நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தி மரம் இல்லை, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசலை, காமன் சென்ஸ் பற்றி பேசுகிறார், பொது அறிவை பற்றி பேசுகிறாரு. நம்ம அந்த மாதிரி தெரிந்து கொண்ட காரியங்களில் தெளிவாக இருந்து வேதத்தின் அதாவது கர்த்தருடைய வருகைக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறது, புத்தியாய் செயல்படுகிறது அவசியமாக இருக்குது. கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.